Hello guys, welcome to BH Boys. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஜெமினி பிரிட்ஜ்ல இருந்து மவுண்ட் ரோட் போற இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்மெட் ஷாப் இருக்கு. அதுல வந்து ரேயன் ஹெல்மெட் ஷாப் அப்படினு ஒரு கடை இருக்கு. சோ அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கரெக்ட்டான லொகேஷன் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட் இருக்கு. ப்ளஸ் வந்து அவங்க ஒரு ட்ரிப் போறோம் அப்படினா ஒரு பைக் ரைடருக்கு என்னென்ன தேவையோ எல்லா ஆக்சஸரீஸும் வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம மெயினா நம்ம வந்து எதுக்காக வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து குட்டி குட்டி பைக்ஸ் வந்து ஒரிஜினல் பைக்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரிஜினல் பைக்ஸ். சோ இத பத்தி வந்து ஃபர்தரா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹெல்மெட் ஸ்டார்டிங் வந்து எங்ககிட்ட வந்து நார்மல் 500 ல இருந்து 15K வரைக்கும் இருக்கு ஹெல்மெட்ஸ் வந்து. வாரண்டிஸ் தராங்க. 3 இயர்ஸ் ஷெல் வாரண்ட் வரும். அப்புறம் 1 இயர் கலர் வாரண்டி. இப்போ சப்போஸ் இந்த ஹெல்மெட்ல வந்து கலர் ஃபேட் ஆனா உங்களுக்கு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹெல்மெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த ஷாப் வந்து இன்ட்ரோ பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனரோட சந்தா வந்து ஃபுல்லாக என்னென்ன இவங்க வச்சுருக்காங்க ஹெல்மெட்ஸ், என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன பிராண்ட்ஸு, ப்ளஸ் வந்து ஒரு ரைடருக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதை பற்றி வந்து ப்ரோ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோ கிட்ட அவர் பேர் கேட்டலாம். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் அர்ஷத். ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். 10th படிச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் ரன் பண்ணிருக்கீங்க? இந்த ஷாப் வந்து 4 இயர்ஸாக இருக்குது. ஓகே ஒரு 800லேருந்து ஒரு 1200 நல்ல ஹெல்மெட்லாம் என்னென்ன இருக்குன்னு காட்டுங்க. இப்போ 800 பார்த்தீங்கன்னா 899 இந்த ஹெல்மெட்டு. இது பிராண்டட் ஹெல்மெட் தான், நார்மல் லோக்கல் இல்லை. பிராண்டட் ஹெல்மெட்லேயே உங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயே உங்களுக்கு தராங்க. அப்புறம் இதுலேயே கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1200 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு, ஜஸ்ட் ஃபார் த கிராஃபிக்ஸு. அப்புறம் ஹாஃப் ஹெல்மெட்ஸும் இருக்குது. ஹாஃப் ஹெல்மெட்ஸு அந்த மாதிரி ஒரு அது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 1200 உங்களுக்கு வந்துடும் எல்லாமே. 800லேருந்து ஒரு 1200 ரேஞ்சில் இருக்க ஹெல்மெட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதுக்கு மேலே ஒரு 1500லேருந்து இன்னும் எக்ஸ்பென்சிவாக எதிர்பார்ப்பாங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதில் என்னென்ன ரேட்டில் இருக்குது ப்ரோ? அது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 1400லேருந்தே இருக்குது உங்களுக்கு வந்து 1400, அதாவது 1491 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் லுக்காக வேணும்னா உங்களுக்கு வந்து 1895, 2000, 3000 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த தண்டர் சீரிஸு, அப்புறம் வேகரால் நியூவாக லான்ச் பண்ண போல்ட் சீரிஸ், இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். இது ஸ்போர்ட்ஸ் லுக்காக இருக்கும். இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லரே தருவாங்க உங்களுக்கு இந்த இம்போர்ட்டடில் வர மாதிரி. அப்புறம் வந்து ஸ்டீல் பர்டில் அதே மாதிரி SA2 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 3800 அந்த ரேஞ்ச் வரும். இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லரு ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்காக வரும். இது எல்லாமே ISI சர்டிஃபைடு உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஒரு லுக்காக நிறைய பேர் கேட்டு வருவாங்க இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்ஸ் வந்து. இதுலேயே வந்து ரேசிங் பர்பஸ்க்கும் இருக்குது ஆஃப் ரோடிங்க்கு. ஆனால் இது வந்து நார்மல் ரோட் யூஸ் மாடல். இது வந்து டுவல் வைசர் வச்சு அப்புறம் எக்ஸ்ட்ரா பீக்லாம் வச்சு உங்களுக்கு இந்த மாடலில் ஸ்டீல் பர்டில். இது ப்ரைஸ் வந்து 2379. பேடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஸ்பேஸும் உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் உள்ளே வந்து. இப்போ வந்து இந்த சைடு இருக்க 1500 ஹெல்மெட்டும் நம்ம பார்த்துருவோம். இப்போ உங்கள்கிட்ட என்ன மாதிரி ஹெல்மெட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு? இப்போ ஆஃபர்ஸ் வந்து அப் டு 30% ஆஃபர் வச்சுருக்கோம். 25 to 30% ஆஃபர் வரைக்கும் இருக்குது. THHல பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் எல்லா ஹெல்மெட்ஸ்க்கும் இருக்குது. இப்போ ஆக்சர் வந்து இது வந்து ஓல்டு மாடல். ஆக்சரில் வந்து அதுக்காக இந்த ஆஃபரில் ஓடிட்டுருக்கு இந்த மாடல். இது வந்து BMCன்னு, இது வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டு. இதுலேயும் நாங்கள் ஆஃபரோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். ஹையர் அண்ட் சிசி பைக்ஸ்க்கு வந்து என்னென்ன பிராண்ட் இருக்குது, எல்லாம் கலர்ஃபுல்லாக தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ ஹையர் அண்ட் சிசிக்குன்னு இல்லை. இப்போ 150cc அபவ் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இம்போர்ட் தான் யூஸ் பண்ணணும் ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து. ஓகே. இப்போ பிராண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட வந்து ஆக்சர், SMK, அப்புறம் NHK பிராண்ட்ஸ் இருக்குது. NHK ஸ்பெஷலாக வந்து இது MotoGP அலௌடு. இது வந்து MotoGP யூஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த ஆமாம் இந்த ட்ராக் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸை. அப்புறம் ஆக்சர் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 3410 ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு. ஒரு நார்மல் சிங்கிள் வைசர் மாடலு. சர்டிஃபிகேஷன் வந்து .EC வரும்.
அப்புறம் இதிலே ஹையர் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சர் அப்பெக்ஸ் வந்து அதே சேம் தான் டாட் ஈசி சர்டிஃபைடு உங்களுக்கு வந்து. ஆனால் டுவல் வைசர் வரும் இதில் வந்து. அப்புறம் ஷெல்லும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆன்டிஃபாக் கோட்டிங் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க உங்களுக்கு. இந்த சிங்கிள் வைசர் மாடலில் ஆன்டிஃபாக் வராது உங்களுக்கு. அப்புறம் எஸ்எம்கே வந்து ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 4.3 உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸு. 4.3 வந்து சிங்கிள் வைசர் ஒரு வைட் விஷனாக இருக்கும். இப்போ சர்டிஃபைடு வந்து இசி அண்ட் ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு இது வந்து. அப்புறம் இதுலேயே டூரிங் பர்பஸ் இருக்குது ட்விஸ்டர் மாடல்னு. அது வந்து உங்களுக்கு 4650 ப்ரைஸு. அதே இசி அண்ட் ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு. அப்புறம் டுவல் வைசர் இன்பில்டாக வரும். அப்புறம் ஷெல் ஷேப்பும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ஹெச்கேயில் இது வந்து பிக்மெண்ட்டுன்னு மாடலு டெர்மினேட்டர் பிக்மெண்ட்டு. அப்புறம் இது சர்டிஃபைடு வந்து டாட்டு இசி அண்ட் எஸ்என்ஐ. அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து ட்ராக் அலோட ஹெல்மெட். இது பேடிங்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்பான்ஸ்டாக இருக்கும். அப்புறம் இதில் பிராண்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து வாரண்டிஸ் தராங்க. 3 இயர்ஸ் ஷெல் வாரண்ட் வரும். அப்புறம் 1 இயர் கலர் வாரண்ட்டி. இப்போ சப்போஸ் இந்த ஹெல்மெட்டில் வந்து கலர் ஃபேட் ஆனால் உங்களுக்கு கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹெல்மெட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அப்புறம் இதிலே வந்து இன்னொன்று மாடலுக்கு RX9 அதான் வந்து இந்த மாடல் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு லைட் வெயிட் ஹெல்மெட். இது வந்து 5899 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எந்த பிராண்ட் போனாலும் உங்களுக்கு வந்து வெயிட் உங்களுக்கு 1.7 அபவ் தான் வரும். ஆனால் இது வந்து 1.4 தான் உங்களுக்கு வந்து. அப்புறம் அதே சர்டிஃபிகேஷன் அதே சேம் தான் உங்களுக்கு வந்து. ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டுவல் வைசர் தந்திருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் பேடிங்ஸும் மாறும். இந்த நார்மல் என்ஹெச்கே பேடிங்ஸு. அந்த மாடல் வந்து உங்களுக்கு ரேஸ் ஃபிட்டிங். ஹெல்மெட் எல்லாமே பார்த்துருவோம். இப்போ கஸ்டமைஸ்டாக உங்கள்கிட்ட ஹெல்மெட் கேட்டாங்கன்னா பண்ணி தருவீங்க? கஸ்டமைஸ்டான்னு இல்லை, இந்த மாடல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு அயன்மேனு. எல்லாருக்கும் தெரிஞ்ச அயன்மேன் இது வந்து. இது கன்வெர்ட்டபிள் மாடல். இது வந்து இந்த அதே அயன்மேன் ஃபீல் இருக்கும் உங்களுக்கு வந்து. ப்ரைஸ் வந்து 8900. இது வந்து சர்டிஃபைடு வந்து டாட் அண்ட் இசி உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரெடேட்டர் எல்லாருக்கும் பிடிச்சது. இது வந்து ஒரு முடி வச்சு ஒரு எல்லோரும் பார்ப்பாங்க போட்டு போனால் ரோட்டில் எல்லோரும். அப்புறம் வந்து இது கன்வெர்ட்டபிள் தான் உங்களுக்கு வந்து. கன்வெர்ட்டபிள் பேடிங்ஸ் நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் உள்ள வந்து. ஸோ ஆனால் பயங்கர லுக்காக ரோட்டில் உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்மெட், அந்த அயன்மேன் ஹெல்மெட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை பயங்கரமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹெல்மெட்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். உங்கள்கிட்ட கஸ்டமைஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருவோம், இம்போர்ட்டட் ஹெல்மெட் எல்லாமே. ஸோ ஹெல்மெட் இல்லாமல் வேறு என்ன ஆக்சசரிஸ் வந்து பைக் ரிலேட்டடாக வந்து வச்சுருக்கீங்க? ஆக்சரிஸ் பைக் ரிலேட்டடாக வந்து இப்போ ட்ரக்கிங் போகிறாங்கன்னா சேடில் பேக்ஸ் இருக்குது, டேங்க் பேக்ஸ் இருக்குது, அப்புறம் ரைடிங் ஜாக்கெட்ஸு, ரைடிங் க்ளவுஸு இருக்குது. அப்புறம் வந்து கேபிள் லாக்ஸு, அப்புறம் வந்து இந்த டிஸ்க் லாக், அலாரம் லாக் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஹெல்மெட்டுக்கு வந்து கேமரா, ப்ளூடூத்து அந்த ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து ஹெல்மெட்டில் வந்து செயின் கிளீனரு, செயின் லூபு அது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த மினியேச்சர் ஹெல்மெட்ஸ் கூட வச்சுருக்கோம். அப்புறம் இந்த புல்லட் ஆக்சரிஸ்க்கு வந்து இந்த சிங்கம் அந்த மாதிரி யாராவது ஃப்ரண்ட்டில் இருக்கணும்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் புல்லட் அலாய்ஸ் கூட இருக்குது. ஓகே, இப்போ வந்து பைக் நேரம் திருட்டு போகுது, அதுக்காக நாங்கள் ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். அது ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் எங்கே லாஸ்ட் ஆச்சோ அங்கேருந்து நீங்கள் வந்து திருப்பியும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பைக் அதுக்கும் நவராது. நீங்களே போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது நாங்களே இன்ஸ்டால் பண்ணி தருவோம் உங்களுக்கு வந்து. ஓகே கைஸ், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாமே பார்த்துருவோம். மெயினாக நான் வந்து எதுக்காக வந்தேன்னா இந்த பைக்குக்காக தான் வந்தேங்க. இந்த பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சின்ன பசங்க ஓட்டுறதும் இருக்குது, பெரியவங்களும் ஓட்டுறது இருக்குது. சத்தம் பாருங்களேன், அந்த இன்ஜின் நல்லா முறுக்குனா முன்னாடி வேகமாக முன்னாடி போயிடும் போல். ஸோ வந்து இந்த பைக்கை வந்து நம்ம லைட்டாக டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி சும்மா ஒரு ஓட்டி பார்ப்போம். இது வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து ஒரிஜினலாக ஒரு பைக்கை வந்து ஓட்ட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது இதை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ பெரியவங்களை கூட கொஞ்சம் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பைக் வந்து ஓட்டணும் அப்படின்ட்டு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா காசு கொடுத்தீங்கன்னா இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு டியூக் மாடலில் என்ன மாடலில் வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. வந்து பெட்ரோலில் தான் ரன் ஆகிற பைக்கு. நம்ம வந்து நார்மலாக நினைப்போம் இது பைக்கு வந்து பேட்டரியில் ரன் ஆகுதுன்ட்டு. இது வந்து ஃபுல்லாக பெட்ரோல் தான்.
வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த குட்டி பைக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தம்பி வந்து அந்த பைக் ஓட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இங்கே வரலாம். ஹெல்மெட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க, என்ன திங்ஸ் வேணும்னாலும் ஒரு பைக்குக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, ப்ரோ வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதாவது என்னென்னா பைக்கோட அந்த ஹெல்மெட்டோட ஃபியூச்சர்ஸை பற்றி தனியாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எல்லா கம்பெனி பிராண்டர்ஸை பற்றியும். ஸோ அந்த சேனலோட லிங்க்கு ப்ளஸ் அவங்க இன்ஸ்டா பேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளஸ் வந்து அட்ரஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.